ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்களோட ஜிவி பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு நான் கேமுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல, என்னென்ன மாற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த கேமில். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 8 இயர்ஸாக அந்த கேமை ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு மினி விலாக் இது. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவோம். நம்ம இப்போ சோலோ மேட்ச் போகலாமா, இல்லை யாரையாச்சும் ரெக்ரூட் பண்ணிவிட்டு யாராச்சும் போகலாமா பார்ப்போம். யார் என்ன மாதிரி தமிழ் பெயர் போனோடனே ஃபுல்லாக இந்திக்கார பசங்களாக இருக்கானுங்க, நம்மளை கிக் அடிக்கிறானுங்க. அதனால் நம்மளே என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக ரெக்ரூட் பண்ணுவோம். என்னோடய பிளேயிங் என்னன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சீக்கிரமாக சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய பிளேயிங், என்னோடய வீடியோ, என்னோடய கண்டென்ட் முதல் கொண்டு எல்லாமே தெரிவிக்கிறேன். நான் இன்னும் ரொம்ப பெரிய செலிப்ரிட்டிலாம் இல்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் மை லைஃப். நான் ஜஸ்ட்டு சும்மா இருக்கேன். ஒரு வீடியோஸ்லாம் பண்ணி போடலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விலாக். என்ன விலாக் வேணால் பண்ணலாம், என்ன வீடியோ வேணால் பண்ணலாம், வாட் எவர் கண்டென்ட் போடலாம். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றது என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன். சரிங்களா? ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ. எவனும் வரமாட்றானுங்க. நான் என்னோடய பிளேயிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், நான் என்ன மாதிரி பிளேயிங் கட் பண்ணுவேன்னு. ஸோ அதனால் हेलो भाई। हेलो भाई। हेलो भाई। स्किप करोगे या नहीं करोगे? लेट्स प्ले 2 vs 2. हेलो भाई, कुछ स्किप करोगे या नहीं करोगे? नहीं करोगे. எங்க பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ், எங்கே ஆதித்யான்னு வச்சுருக்கான் பேர், ஆனால் பார்த்தா ஹிந்திக்காரனா இருக்கானுங்க. நிக்கில், எவனா இருந்தாலும் நிக்கில் நிக்கில் நிக்கில், அவன் இவன் ஹிந்திக்காரனுங்களா வரானுங்க பாய்ஸ். இவன் ஒருத்தன் டாகி டான்ஸ்லாம் ஆடின்னு இருக்கான். ஐரா அடே யாரா நீங்க? கிக் பண்ண வந்துடு. ஜார்ட், ஹலோ ஆதித்யா. ஹலோ ஆதித்யா, கேக்குதா? ஹலோ भाई गिफ्ट यार, ஐ கிஃப்ட் போடாங் நோப். கைஸ், உங்களுக்காக நான் என்னோட பிளேயிங் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 9 months கழிச்சு தான் இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். எப்படி ஃபஸ்ட் நல்லா தான் விளையாடுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. கேம் ஃபுல்லாக அடிக்ட் ஆகி நல்லா செம்மையாக விளையாடுவோம். 1v6 பண்ணுற அளவுக்கு விளையாடுவோம். பட் இப்போ நான் ஏன் ரீசெண்டாக நான் கேம் விளையாடுறத விட்டுட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நியூ மொபைல் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் வாங்க முடியாமல், ஸோ இப்போ தான் ரீசெண்டாக மொபைல் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி என்ன கேஜெட் நான் டிவைஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, விவோ X300 Pro. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விவோ S1 ஃபஸ்ட்டில் இருந்து நான் பார்த்தீங்கன்னா விவோ S1 ப்ரோவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக விவோ விவோ V60E, விவோ V29Eன்ற ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபோன் தான் ப்ரோக் ஆகிடுச்சு. பாருங்கள் காய்ஸ், என்ன ஆகுதுன்னே தெரியல காய்ஸ். உள்ளே போகிறோம், வெளியே வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. கண்டிப்பாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லை. இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், என்னோடய ரியல் லைஃப்லேயே இருக்கட்டும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து என்னோடய ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடியை காமிக்கிறேன் உங்களுக்கு. 5690050589. இதுதான் என்னோடய யூஐடி. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தது 2 பேருமே இப்போ இல்லை. அதுவும் இவங்க கேம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரஞ்சித்னு இருக்குது பார்த்திங்களா, என்னோடய பயோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். ரஞ்சித்ன்ற பையன் வந்து இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை ஹார்ட். அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரெப். அப்புறம் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டும் இருந்தாங்க. ஷீஸ் நேம் இஸ் அனு. அவங்களும் தெரியல, வாட் எவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் நான் கேமில் இன்னும் ஃப்ரெண்டில் இருக்காங்க, ரெக்வஸ்ட்டில் இருக்காங்க. பட் நான் விளையாடி அவங்க கூட ஆல்மோஸ்ட் ஒரு 9 months கிட்ட ஆகிறதுனால தெரியல பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு. ஓகே, இட்ஸ் ஓகே, வி வில் ப்ளே. என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் இருக்காது. ஆக்சுவலி நான் வந்து அப்போல்லாம் நம்மலாம் யோசிச்சிருப்போம்ல, ஃபஸ்ட் கேம் விளையாடும் போது 2017 ஐ திங்க் 17 or 18 ஐ திங்க், ஐ டோன்ட் நோ.
ஒன்றும் இல்லை. அப்போ வந்து கெஸ்ட்டுன்னு ஒரு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லாகின் பண்ணி ஒரு ஐடிக்கு 2, 3 ஐடி மாற்றி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடி மாற்றிட்டேன் நான். அதனால் ஆல்மோஸ்ட் அப்புறம் இன்னொரு ஐடியில் நிறைய ஏகப்பட்ட டாப்அப் பண்ணி, ஸோ அப்போல்லாம் நம்மளுக்கு டாப்அப் பண்ணுற காசுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிடைக்காது நம்மளால். ஏன்னா டாப்அப் பண்ணுற ரேட்டும் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஜஸ்ட் ₹9 நான் மேக்ஸிமம் பண்ண டாப்அப் பார்த்திங்கன்னா ₹9 டாப்அப் அவ்வளோதான் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ். அந்த ஐடி பார்த்திங்கன்னா அந்த ஐடி எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு 2, 3 பேர் ட்ரஸ்டபுள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சரி கேம் ப்ளே பண்ணணும்னு கேட்டாங்கன்னு கொடுத்தேன், அவ்வளோதான். தே ஆர் அப்ஸ்கான் வித் மை ஐடி. என் ஐடியோட அப்ஸ்கான் ஆகிட்டாங்க. இப்போது நல்லா விளையாடிட்டு இருந்தோம். ஒரு செம்ம பீக்கில் விளையாடிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். சடனாக என் ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டேன். பாஸ்ட் அவே போனதுக்கப்புறம் என்னால் விளையாட முடியல. சரி அகெயின். ஆனால் எனக்குன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறது இந்த ஒரு கேம் மட்டும்தான். சரி ஓகேங்க கைஸ், நம்ம என்ன எனக்கு இந்த வீடியோ ஏன் நான் முதல்ல எடுக்கிறேன்னா, என்னால் லைவ் கூட போட முடியல. லைவ் போடுற அளவுக்கு கூட எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஜஸ்ட் ஒரு 15 மெம்பர்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 15 மெம்பர்ஸும் ஒரு ஜஸ்ட் 2, 3 ஷார்ட்ஸ் போட்டேன். அதுவும் என்னோட வெஹிக்கிள் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்னோட சேனல்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லைவ் பண்ணி நம்மளோட க்ரோத்தை நம்ம 2 பேர் எல்லாருமே சேர்ந்து, நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து க்ரோத்ஃபுல் ஆகலாம். சரிங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த ஐடியாவில் நான் ஸ்டார்ட் பண்ணலை. எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்களாம் இருக்காங்கப்பா. ஸோ நான் எங்கே இருந்தாலும் சரி, இவங்க ஃபேஸ் தெரியாது, இவங்க யாருன்னு தெரியாது, பட் எனக்காக இவங்களாம் இருக்காங்கன்றது எனக்கு தெரியணும். ஸோ அந்த ஒரு ஹெல்ப் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது மட்டும்தான் என்னோடய ஐடியில் இருக்க பண்டல்ஸ்லாம். ரொம்பலாம் பெரிய பெரிய பண்டல்ஸ்லாம் இருக்காது. இதை பாருங்க, எதுவும் டவுன்லோடு கூட பண்ணிக்கலாமல் இருக்குது புதுசாக ஏற்றுறதுனால. பட் மை ஃபேவரட் பண்டல்னு பார்த்தீங்கன்னா, பண்டில் எதுவும் இல்லை, இந்த மாஸ்க்கு தான் என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலி ஐ எம் ஒபிட்டோ, ஐ எம் broken heart hero ஆல்சோ. ஆல்மோஸ்ட் அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது உங்களுக்கு போக போக அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். சரிங்க கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு மேட்ச் போகலாம். ஐயோ ஃபேஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நார்மலாக ஒரு மேட்ச் போகலாம். எவனும் வர ஒரு நிமிஷம் கைஸ், மொபைல் கால் வந்துருச்சு. இஸ் மை டேட். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி என்னோடய நேம் என்னென்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய நேம் சொல்கிறேன். நான் ஒன் டேப்லாம் விளையாடுவேனான்னு தெரியல, பட் ஏதோ விளையாடுவேன் கைஸ். ஏதோ ஓரளவுக்கு விளையாடுவேன். இப்போ எல்லாமே பண்ணுவேன் கைஸ். பட் பேசிக்கலி ஐ எம் ஏ ஸ்னைப்பர் பிளேயர். ஆப்போசிட்டில் இருக்க பிளேயர் வந்து கொஞ்சம் நல்லா விளாட்ற பிளேயராக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு போர் அடிச்சு போயிடும் கைஸ். ஒரு ட்ராக் கூட கரெக்டாக ஆக மாட்டேங்குது. எங்கே எட்டி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் அடி வாங்கிடுவேன். நாள் கழிச்சு விளாட்றேன்ல. சூப்பர் கைஸ், சூப்பர். எனக்கு இந்த லாங்லேருந்து விளையாடுறவங்களை பார்த்தாலே பிடிக்காது கைஸ். அது ஒரு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் நம்மளை. டெசர்டிகல் இருக்குமா, டெசர்டிகல்லாம் கூட நான் அவ்வளோ அடிக்க மாட்டேன். ஹெட்டுக்கு ட்ராக் ஆச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த e-ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கூடலாம் விளையாடணும்னு. ஆனால் நம்மளுக்கு தான் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையே.
ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். கன்னு மட்டும். ஆனால் இவன் இப்படி இப்படி விளாட்றான்லாம் யோசிக்காதீங்க. நான் அவ்வளோலாம் நல்லா விளாடலன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ வந்து எப்படி பாட்டி எடுத்தேன்னா நிற்க கூட மாட்டாங்க. ஓகே கைஸ். அதே மாதிரி இந்த ஆக் போட்டு விளாட்றவனுங்கலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது கைஸ். ஹெட்ஷாட் மேட்ச் விளாட்றது எனக்கு நல்லாயிருக்கும். என் கூட வந்து விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் ஜஸ்ட் நான் அதே மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணுவோம். அந்த கண்டென்ட்லாம் போட்டுருந்தா என்னத்துக்கு நல்லா வைரல் ஆகிருக்கும். பட் எனக்கு அப்போல்லாம் இந்த ஐடியா வரல. சரி எதுக்கு நம்மளை யார் பார்க்க போகிறா அப்படி தான் இருந்தேன். இது ஏதோ ஒரு பொண்ணு தான் விளையாடுது இன்னைக்கு. நான் அவங்க நேம் பார்க்க வச்சேன். இல்லை பையன் ஹிந்திக்காரன் தான் பை. அழுத்தி பிடிக்கலாம் அடிச்சிட்டாங்க எனக்கு கைஸ். இப்போ பாருங்க அழுத்தி பிடி. ஓகேங்களா? ஐயோ வெளியே போயிடுச்சு காய்ஸ். 2 ரவுண்ட் அடிச்சதுக்கே பறந்துட்டாங்க மேடம். சரி காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நம்ம மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் தனியாக தான் விளாட்றேன். நீங்கள் பாருங்க காய்ஸ், நான் சொல்ல போனால் இது யாருன்னு தெரியல. இது ஏதோ ஒருத்தர் தான் ஆன்லைனில் இருக்காது. ஹிந்திக்காரன் பையன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரியல. கூப்பிட்டா கூட வந்து வருவானா தெரில. அது பாருங்க ஏதோ காட்டுது ரீச் மேக்ஸிமம் சைஸ். ஓய் நான் இந்த மோடில் இருக்கணும். ஓகே பாருங்கள் அவ்வளோதான். என்னோடய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லேயே யாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே யார் பார்த்தீங்கன்னா, இது இது நீல் யாரா இது தெரில. ஸ்டார் ஃப்ரெண்டில் வர இருக்குது தெரியல. இதுதான் இந்த அம்மு பாப்பான்னு இருக்குல்ல கைஸ், இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு ரஞ்சித். இந்த பையன் தான் இறந்துட்டான். ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் செம்ம பிளேயர். என்ன மாதிரி பிளேயர்னால் அவன் கொஞ்சம் செம்ம பிளேயர் கைஸ். நாங்கள் 2 பேர் இருந்தோன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்லையும் டிஃபீட் ஆகினதே இல்லை. அந்த மாதிரி ஒரு கால் வர வந்துட்டே இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி வீடியோ எடுக்கணும், என்ன மாதிரி கண்டென்ட் எதுவுமே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு லைவ் போடுறேன் நான். எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஜஸ்ட் மினிமம் 50 பேர் இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைவ் போட முடியும்னு சொல்கிறாங்க கைஸ். இது என்ன மாதிரி கண்டென்ட் தெரியல. எனக்காக இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? மிஸ் யூ கைஸ். see you நெக்ஸ்ட் வீடியோ. பிளேயிங் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா? தேங்க்யூ கைஸ். டாட்டா பாய். ஏதாச்சும் எமௌண்ட்டு போடணுமே. ஓகே கைஸ் பாய். இப்போ ஏதோ நிறைய விட்டுருக்காங்க போல இருக்குது. இன்னும் பிஆர்லாம் போய் பார்த்ததில்ல. அதில் என்னென்ன கர்மம் பண்ணியிருக்கானுங்களோ அப்டேட்டில் என்ன பண்ணுறானுங்க ஏது பண்ணுறானுங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது கைஸ். ஆக்சுவலி என்னோடய ஒரிஜினல் ஃபஸ்ட் இருந்த ஐடி இது தான் டாம். என்னோடய ஐடியிலேயே என் கில்டிலேயே நானே இருக்கேன். இது ஆக்சுவலி ஒரு 4 years பேக் இருந்த ஐடி. அப்போவே 63 லெவலில் இருக்கேன் பாருங்க. அவ்வளோ பெரிய டாப் அப் பிளேயர்லாம் இல்லை, பட் நல்லாயிருக்கும் விளையாடும் போது. நான் நல்லா விளையாட்டு இருந்தேன். இந்த யூஎம்பி தெரியுதுங்களா கைஸ்? அந்த ஐடியில் தான் வச்சுருக்கேன். நல்ல இப்போ இருக்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது. கன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 67 இருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஐடி. திஸ் இஸ் மை செகண்ட் ஐடி. இந்த சவுண்ட் வர காது வலிக்குது கைஸ், அந்த அனிமேஷன் சவுண்ட். இது வச்சுக்கலாம். ஐ திங்க் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே இது வச்சுக்கலாம். எமௌண்ட்லாம் ரொம்ப பெரிய எமௌண்ட்லாம் எதுவும் இருக்காது. ஒரு நோ பிளேயர். ஓகே கைஸ் டன். கண்டிப்பாக மேலே விளையாடுவோம். நான் அவ்வளோலாம் புரிய ஃபர்ஸ்ட்ல எதுவும் போடல. பார்த்துப்போம் கைஸ். இது எனக்கு தெரியக்கூடாது. ஆக்சுவலி ஐ எம் அனிமி லவர். ஐ எம்
அனிமி வாட்ச் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெஷலி நருட்டோவோட தீவிர ரசிகன் நான். அதில் இருக்க ஒபிட்டோ கேரக்டர் எக்ஸாக்ட் அந்த ஒபிட்டோவோட லைஃப்பில் என்ன நடந்ததோ அதுதான் எனக்கும் நடந்திருக்கு. ஓகே காய்ஸ், see you guys, we will see tomorrow. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாட்டா பாய். டாட்டா சொல்கிற வீடியோ கூட இல்லை காய், எமௌண்ட் கூட இல்லை போல இருக்குது. பை காய்ஸ்.